ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரிஸ்ல எடுத்துக்காட்டு 3.72 தான் பார்க்க போறோம். இப்போ இந்த கொஸ்டினை பார்க்க முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரிஸை வந்து போட போறோம். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா தான் இருக்கும். இந்த கொஸ்டினை மட்டும் பார்த்தாலே போதும், நீங்க ஆனுவல் எக்ஸாம்ல வந்து 5 மார்க்குமே கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நம்ம சேனலை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க இன்னைக்குள்ள கணக்குள்ள போகலாம். இன்னைக்குள்ள கணக்கு என்னன்னா, எடுத்துக்காட்டு 3.72 உள்ள மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். ஏபிசின்னு 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. எனில் இந்த ஒரு சமன்பாடை வந்து சரி செய்ய சொல்கிறாங்க. அதாவது ஏ இன்ட்டு பி பிளஸ் சியும் ஏபி பிளஸ் ஏசியும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த சமன்பாடு எழுதிக்கோங்க. a into b plus c is equal to ab plus ac. இப்போ நம்ம இதை வந்து LHS எடுக்குமா? LHS எடுத்துக்கோங்க. LHS ஓட வேல்யூ என்னது? a into b plus c. இதெல்லாம் LHS. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து சரி பார்க்க சொன்னாங்க அப்படின்னா எந்த வழியெல்லாம் சேர்ந்து இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இதில் பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் இதில் எது சேர்ந்துருக்கு? ஏ சேர்ந்துருக்கா இல்லை பி பிளஸ் சி சேர்ந்துருக்கா? பி பிளஸ் சி தான் 2 உறுப்பு ஒன்றா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம பி பிளஸ் சியை கண்டுபிடிச்சிட்டு அந்த கண்டுபிடிச்ச விடையோட ஏவை பெருக்கிட்டோம்னா முடிஞ்சு சிம்பிளா. இப்போ ஃபர்ஸ்ட் பி பிளஸ் சி கண்டுபிடிக்க போகும். பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னது? 1 2 -4 2 பிளஸ், நல்லா பார்த்துக்கணும், பிளஸ் சியோட வேல்யூ என்னது? -7 6 3 2. இப்போ இது ரெண்டையும் கூட்டிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஆட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? பி பிளஸ் சி கிடைச்சிருமா? இப்போ ஆட் பண்ணி தான் பார்ப்போம். 1 -7 ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1 இருக்கு. அங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். அடுத்து இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2 இருக்கு. இங்க என்ன இருக்கு? +6. என்ன கூட்டத்துல போறோம்? இங்க ஆல்ரெடி மைனஸ்னால தான் அப்படியே மைனஸ் போட்டோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் -4 இருக்கு. அங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. +3. அடுத்து இங்க 2 இருக்கு. +2. இப்போ இத போட்டோம்னா என்ன வரும்? 1 -7 என்னது? 1 -7. ஒரு பக்கம் பிளஸ் ஒரு பக்கம் மைனஸ் வந்துச்சு. அப்ப என்ன செய்ய சொன்னேன்? ரெண்டையும் முதல்ல கழிச்சிடணும். 7ல 1 போனா எத்தனை? 6. பெரிய நம்பர் என்னது? மைனஸ். அப்ப என்னது? -6. அடுத்து 6 2 எத்தனை? 8. அதுக்கு அடுத்து சொன்னேன் -4 + 3. அதே மாதிரி ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் வந்து என்ன செய்யணும்? ரெண்டையும் கழிக்கணும். 4ல 3 போனா எத்தனை? 1. பெரிய நம்பரோட மைனஸ். அப்போ -1. 2 2 கூட்டினா எத்தனை? 4. இதுதான் இதோட ஆன்சர். P plus C ஓட ஆன்சர். புரிஞ்சா? இப்போ P plus C முடிஞ்சா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? A into P plus C கண்டுபிடிக்கணுமா? இப்போ A into P plus C இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ A ஓட வேல்யூ என்னது? சொல்லுங்க. 1 1 -1 3. B plus C ஓட வேல்யூ என்னது? -6 8 -1 4. இப்போ என்ன பண்ணணும்? இங்க வந்து கூட்ட சொன்னாங்க, நீங்க கூட்டுனீங்க. இப்போ பெருக்க சொல்லும்போது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள ரோ வச்சுக்கணும். ஒரு ரோ வச்சு செகண்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள ரெண்டு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ இது என்ன? ஃபர்ஸ்ட் ரோ இந்த ரோ வச்சுக்கிட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணி போகும். ஓவராலா எத்தனை? ஓவராலா 6 -6. 1 × -1 -1. புரிஞ்சா? இப்போ அடுத்து ஓவர் 8 8 ஒரு 4. புரியுதா? எப்படி ஏன் பண்றோன்னு? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் அணிகள்ல உள்ள ரோ எடுத்துக்கணும். ரோ எடுத்துட்டு செகண்ட் அணிகள்ல உள்ள ஒரு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு தான் இப்படி வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சா இப்போ செகண்ட் ரோ வரணும். -1 × -6 +6 ஒரு 3 3 -1 × 8 -8 முன்னாங்க 12. இப்போ ஆன்சர் என்ன?
a இன்ட்டு b ப்ளஸ் சிக்கு ஆன்சர் என்ன? -6 -1 எத்தனை? -7 8 நாளும் 12 6ல் 3 போனால் 3 -8 + 12 ரெண்டையும் கழிச்சிட்டு பெரிய மடங்கு போடணுமா? 12ல் 8 போனால் எத்தனை? 4. இதுதான் ஈக்குவேஷன் 1. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? AB + AC கண்டுபிடிக்கணுமா? இப்போ AB கண்டுபிடிங்க. AB கண்டுபிடிக்குமா? இப்போ AB யோட வேல்யூ என்னது? A யையும் B யையும் பெருக்கணுமா? இப்போ A யையும் B யையும் பெருக்குங்க. A யோட வேல்யூ என்னது? 1 1 -1 3. இதென்ன A யோட வேல்யூ? A யோட வேல்யூ போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? B யோட வேல்யூ பண்ணுமா? B யோட வேல்யூ என்னது? 1 2 -4 2ஆ? 1 2 -4 2. சரி, இப்போ என்ன பண்ணோம்? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். முதல் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு இந்த ரெண்டு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். அடுத்து செகண்ட் ரோ வச்சு இந்த ரெண்டு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணுமா? இப்போ ஓவர்னா எத்தனை? 1 1 நாங்க -4 1 × -4 -4 தானே? அடுத்து ஓவர் 2 2 ஓவர் 2 2. அடுத்து -1 × 1 -1 முன்னாங்க 12 -12. அடுத்து ஓவர் 2 2 மூவி 2 6. இப்போ இதை போட்டு ஆன்சர் என்ன வரும்? 1ல் 4 போனால் எத்தனை? 1ல் 4 போனால் -3 1 -4 -3 -1 × -12 -13. அடுத்து 2 2 4 -2 + 6 6ல் 2 போனால் 4 பெரிய ப்ளஸ், அதனால +4 போட்டாச்சு. இப்போ AB முடிஞ்சா? இப்போ அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும்? AC கண்டுபிடிக்கணுமா? இப்போ AC போடுங்க. AC = A யோட வேல்யூ என்னது? 1 1 -1 3 1 1 -1 3. C யோட வேல்யூ என்னது? -7 6 3 2. இப்போ இதை பெருக்கணுமா? பெருக்குங்க பார்ப்போம். எப்பவுமே என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் அடிகளில் உள்ள ரோ எடுத்துக்கணும், இந்த ரெண்டு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக எழுதணும். அடுத்து செகண்ட் ரோ எடுத்துட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் இதில் எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எழுதுங்க. 1 × -7 -7 ஒரு 3 3 1 × 6 6 ஓர் 2 2 -1 × -7 +7 3 9 -1 × 6 -6 மூவி 2 6. புரிஞ்சா? 1 × 1 -1 1 -4 ஓர் 2 2 ஓர் 2 2. ஓகே. -2 மூவி 2 6. ஓகே, இதெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏபியும் ஏசியும் கூட்டணுமா? இப்போ இதுக்கு ஆன்சர் எழுதுங்க. -7 இருந்து 3 போய் எத்தனை? -4 9 7 எத்தனை? 16 6 2 8. இது 0. இது என்னது? ஏசியோட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏபியையும் ஏசியும் கூட்டணுமா? ஏபியையும் ஏசியும் கூட்டணும். அப்போ ஏபி + AC = இப்போ ஏபியோட வேல்யூ என்னது? -3 4 -13 4. அதை கீழே கூட எழுதிக்கோங்க இடம். ஓகேவா? -3 4 -13 4. இதையும் ஏசியை கூட்டணுமா? ஏசியோட வேல்யூ என்னது? -4 8 16 0 -4 8 16 0. இதெல்லாம் இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணுமா? கூட்டுங்க பார்ப்போம். -3 -4. அடுத்து 4 + 8. அதுக்கடுத்து -3 + 16 -13 + 16. சரி, 4 + 0. அதெல்லாம் போட்டால் என்ன வரும்? -3 -4 -7
8 நாளும் 12, 13 16 மைனஸ் 13 ப்ளஸ் 16 ப்ளஸ் 3, இங்கே 4 வரும். இப்போ இது என்னது? ஏபி ப்ளஸ் ஏசி சீக்குவல் டு மைனஸ் 7 3 12 4. இது என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? மைனஸ் 7 3 12 4. செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? மைனஸ் 7 12 3 4. ரெண்டு சமமா இல்லையா? ரெண்டுமே என்னது? ஈக்குவல். அப்போ சமன்பாடு 1 ஈக்குவல் டு 2 என சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதுங்க. இவ்வளவுதாங்க இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற என்னது? நார்மலான அரித்மெட்டிக் கால்குலேஷன், அதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கல். இந்த மூணு விஷயம் தெரிஞ்சா இந்த மேட்ரிக்ஸ் சம் வந்து போடலாம். இந்த மாதிரி ஒரு சம்மு கண்டிப்பாக எந்த வகையான கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் தான் கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்க முடியும். ட்விஸ்ட் வைக்க முடியும்னா பசங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தப்போட வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் தான் இருக்கிறதுல ஈஸி. காரணம் என்ன? உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து லெசன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.